அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் வைகாசி அமாவாசை மற்றும் வைகாசி மாத கிருத்திகை முருகர் வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நாளைய தினம் அமாவாசை திதியும் இருக்கின்றது, கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது. இது ஒரு அபூர்வமான சேர்க்கை. இந்த நாளில் கிருத்திகைக்கு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த தகவல் தான் இது. நாளைய தினம் முன்னோர்கள் வழிபாட்டை முடித்து கொண்டு முன்னோர்களுக்கு சமைத்த சாப்பாட்டை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நாளை ஒரு நாள் நீங்கள் முன்னோர்களது வழிபாட்டை முடித்துவிட்டு மதிய உணவு எடுத்துக்கொண்டு கிருத்திகைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அமாவாசைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நம்ம வாங்க வேண்டாமா? நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேலாக தினை மாவினால் மாவிளக்கு செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து கொண்டே செல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மந்திரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் சரவண பவ இம் வம் ஆ. எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் இது. உங்களால் வீட்டில் இந்த விளக்கை ஏற்ற முடியலை அப்படின்னாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகன் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதிசக்தி வாய்ந்த பலன் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தீராத கடன் சுமை, தீராத பணக்கஷ்டம், தீராத உடல் உபாதைகள், குழந்தைகளுடைய படிப்பில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு ஏங்குற உங்களுடைய எல்லா வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் பலிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.